நம்ம 2025 கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். திஸ் இஸ் த லாஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். கடைசி வரும், அக்டோபரோட கடைசி வரும். அடுத்த வாரம் நவம்பருக்கு நம்ம போகிறோம். வி ஆர் ஸ்டார்டிங் நவம்பர். 10 மாதம் முடிந்து விட்டது. 11வது மாதத்துக்குள்ளார நம்ம போகிறோம். இந்த வருஷத்தில் வெறும் 2 months தான் இருக்குது. there's only 2 months left for the year to end. பிறகு நம்ம 2 மாதத்தில் இப்போ நம்ம கிறிஸ்மஸும் கொண்டாடி நியூ இயர் நம்ம கொண்டாடுவோம். பட் ஹியர் டுடே இந்த மாதத்தோட தலைப்பு, நம்மளோட சபையின் தலைப்பு சர்விங் வித் லவ். அப்போ நான் ஆண்டவரோட வார்த்தையை நான் ஆக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தலைப்பு வந்தது, லவ் தட் வாஷஸ். லவ் தட் வாஷஸ். அப்போ கவனித்துக்கொள்ளுங்கள், வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 13ஆம் அதிகாரம். ரைட், யோவான் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த வசனம் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா you will know what happens in John chapter 13. நம்ம எப்போதோ லெந்து நாட்களில் நம்ம சபையோட பழக்கம்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெந்து நாட்களில் the last week மாண்டி Thursday அன்றைக்கி நம்மளோட சபை என்ன செய்வாங்கனாக்கா, மாண்டி Thursday அந்த கடைசி வாரம், லெந்து நாட்கள் கடைசி வாரம் எவ்ரிடே சர்வீஸ் இருக்கும் நம்மளோட சபையில். அண்ட் அந்த லெந்து நாட்களில் மாண்டி Thursday வரும்போது we'll have a special service where we've got feet washing service. நம்மளுக்கு ஒரு 5 மணிக்கு 5 or 5:30 somewhere around there feet washing service நடைபெறும். பிறகு மாலை 8 மணிக்கு நம்மளோட மாண்டி Thursday service நடைபெறும். Now that is the passage that we see over here where Jesus washes the disciples' feet. ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாருனாக்கா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, ஆண்டவர் சீஷரோட பாதங்களை கழுவார். அப்போ அந்த பேசேஜ் நான் படிச்சுக்கிட்டு கொண்டு இருக்கும் போது நிறைய வாட்டி நம்ம இந்த பேசேஜ் கேட்டிருப்போம். we would have heard this passage multiple times. ஆனால் நான் sermon செய்கிறதுல this is the first time that I'm preaching from John chapter 13. So I've never looked deeply into John chapter 13. I've read it as normal, but I've never looked at it deeply. ஆனால் இப்போ படித்து பார்ப்போமே. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 to 17 வரை. John chapter 13 verses 1 to 17. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல.
நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். Alright, நன்றி. Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். Now we are going to see what happens here in John chapter 13. யோவான் 13ல என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். Now நம்மளுக்கு படித்தது மாதிரி we know that now Jesus washed the disciples' feet. Hallelujah. Hallelujah. Alright. இப்போ ஒரு சிறிய ஒரு எக்ஸசைஸ் செய்ய போறோம். முடியுமா? நீங்க இருக்கிற இடத்துலயே சும்மா காலுக்கு எட்டி பாருங்க. உங்களோட பாதங்களை எட்டி பாருங்க. யாரெல்லாம் சாக்ஸ் போட்டிருக்கீங்களோ சாக்ஸ் கொஞ்சம் நேரம் கழட்டி பாருங்க. ஜஸ்ட் லுக் அட் யுவர் ஃபீட்ஸ். பார்த்துட்டிங்களா? சரி, மறுபடியும் இங்கே பாருங்க. நவ் ஐ am someone who take notice of my appearance. அன்றைக்கு நேரத்தில் வந்து நான் எப்படி நான் உடுத்தியிருக்கேன், எப்படி நான் ஆள் பார்க்கும்போது எப்படி என்னை பார்க்குறாங்கன்ட்டு நான் ரொம்ப டைம் செலவு பண்ணி, ரொம்ப டைம்ஸ்லாம் செலவு பண்ண மாட்டேன். ஒரு 5 minutes. கைஸ்க்கு அதே பெருசு 5 minutes. சில சமயத்தில் என் தங்கச்சும் என் அம்மாவும் வந்து சொல்லுவாங்க, அப்னு ஏன்டா நீ ஷேவ் பண்ணலன்ட்டு. ரைட், அப்போ நேற்று அம்மா கேட்டாங்க ஏன் ஷேவ் பண்ணலன்ட்டு. டைம் பத்தலை எனக்கு. அம்மா பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. ரைட், டைம் பத்தலை. பட் ஐ ஸ்டில் பே அட்டென்ஷன். சில சமயத்தில் ஐ பே அட்டென்ஷன் டு மை அப்பியரன்ஸ். அப்போ பாருங்க என் வீட்டில் வந்து we have got a salt by the name called Himalaya. ஹிமாலயா உப்புன்ட்டு சொல்லி ஒரு உப்பு நம்ம வீட்டில் இருக்குது. ஹிமாலயா உப்பு வந்து அந்த சமைக்கிற உப்பு கிடையாது, பட் ராக் சால்ட், கல் மாதிரி இருக்கும். ரைட், ராக் சால்ட். அப்போ அந்த ராக் சால்ட்டு வைத்துக்கொண்டு என் தாய் என்ன செய்வாங்கனாக்கா, அநேக நேரத்தில் நowadays ரொம்ப குறைவு, பட் முன்ன என்ன செய்வாங்கனாக்கா, she will put hot water, ஒரு வாளியில் சுடு தண்ணி போட்டு ஹிமாலயா சால்ட் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 6 மணி நேரத்துக்கு காலை ஊற வைப்பாங்க. அம்மா தான் ஆரம்பித்தாங்க, தாய் தான் ஆரம்பித்தாங்க. தங்கச்சி வரைக்கும் வரல. ஆனால் பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, ஏய் கால் ஒழுங்காக போய் காலை ஊற வை, கால் ஊற வை, பாருவோம் கால் எப்படி இருக்குது, காலை ஊற வை. she will say soak your leg, soak your legs. சில சமயத்தில் நான் சரியாக பாதங்களெல்லாம் கழுவாமல் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணேன். this is about 5-6 years back. I remember 5-6 years back. என் கால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஒயர் காஸ் எடுத்து நான் காலை துடைக்கும் போது தோலாக வந்துச்சு வெளியே. இட்ஸ் டெட் ஸ்கின்ஸ். ரைட், அப்போ பாருங்கள், நம்மளோட பாதங்களுக்கு வந்து சில சமயத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. we don't give importance to our feet. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. most of the guys நம்ம எப்படி குளிப்போம் தெரியுமா? கைஸு நம்ம சவுக்காரம் நல்லா உடம்புக்கு தேய்ச்சி பாதங்களுக்கு வந்துட்டோன்னே மோஸ்ட் ஆஃப் த கைஸ் தெரியல, நீங்களாம் நல்லவங்களாக இருப்பீங்க. நான் எப்படி செய்வேன்னா, பாதங்களை வந்து கீழே வரைக்கும் ankle வரைக்கும் போயிடுவேன். ankleக்கு பிறகு போவாது. ஸோ நான் எப்போதும் சவுக்காரம் போடும்போது இவ்வளோ தான், தட்ஸ் ஆல். அவ்வளோ போட்டு போயிடுவேன், திரும்பி தண்ணிக்குள்ளே போயிட்டு நின்றுவேன். So we don't give importance to our feet. அப்போ இன்னைக்கு நம்மளோட பாதங்களை பார்க்கும்போது எப்படி நம்மளோட பாதங்கள் இருக்குது? என் பாதங்களை பார்க்கும்போது இப்போதைக்கு சாக்ஸ் போட்டிருக்கேன், ஸோ தெரியல, பட் நல்லா தான் இருக்குது என் பாதங்கள். பட் இங்கே பார்க்குறோம், இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, ஆண்டவர் இயேசு ஜீசஸ் இஸ் நவ் ஹியர் வாஷிங் த டிசைபிள்ஸ் ஃபீட். ஆண்டவர் சீஷர்களோட காலை பாதங்களை கழுவுறாரு. நவ் லெட்ஸ் ரீகேப் who Jesus is. நான் உங்களுக்கு கேட்குறேன், இயேசுனா யார்? who is Jesus? சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவர் சமோ, சேவியர், ஃபாதர், டீச்சர், வேற பின்னாடியிலேருந்து எனிஒன் சொல்லுங்க. ஆண்டவர் யாரு? who is Jesus? இப்போ இந்த காலத்தில் சொல்லாதீங்க, வேதத்தில் அந்த காலத்தில் யோவான் 13 காலத்தில் சொல்லுங்க. யார் ஆண்டவர்? he was a leader, கரெக்டா? சீஷர்கள் யார் லீட் பண்ணா? ஜீசஸ். வேற he was a miracle worker, அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்தார். he was
a man who was highly looked upon. He was no ordinary man. அப்ப பாருங்க, that was who Jesus was. Now Jesus was a creator, but here இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆண்டவர் ஒரு கிரியேட்டரா இருந்தாரு, ஆண்டவர் ஒரு மிரக்கல் ஒர்க்கரா இருக்கிறாரு. ஆனா இந்த வசனத்துல நம்ம எங்க பார்க்கிறோம்னா என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஆண்டவர் இப்ப பாதங்களை உட்கார்ந்து கழுவிக்கிட்டு இருந்தாரு. Now this is a very important passage. ஏனாக்கா இப்போ ஆண்டவர் இந்த யோவான் 13 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் ஒரு ரபியா அங்க இல்லை. He wasn't a prophet over there. He was not a king on his reign over there. But Jesus was someone who was there now holding the towels and the basin. ஆண்டவர் இப்போ என்ன செய்றாரு வசனத்துல? இப்போ அவர் ராஜா கிடையாது. He's no prophets. ஆண்டவர் இப்போ அங்கே துண்டும் பேசினோ பிடிச்சிக்கிட்டு சீசரோட பாதங்களை கழுவுறாரு. That is the man of God that you and I worship. You see, இப்போ என்ன ஆகுதுனாக்கா, இங்க those feet ஆண்டவர் வந்து பாதங்களை கழுவ வராரு. ஓகே, நல்லதுதான், ஆண்டவர் பாதங்களை கழுவுறாரு. அதுக்கு என்ன இப்பன்ட்டு கேட்டிங்கனாக்கா, யாரோட பாதங்களை வந்து கழுவுறாரு தெரியுமா? இவ்வளோ நேரமாக நான் சீஷர்களோட பாதங்களை வந்து கழுவுறாருன்னு சொன்னேன். பட் ஜீசஸ் ஓவர் ஹியர் he is now washing the feet of Peter. பேதுருவோட பாதங்களை கழுவுறாரு. Peter was a person who was intrusive. எப்போ பார்த்தாலும் அவருக்கு he will do things that pleases himself. Out of anger, out of frustration, he does things for himself. நீங்கள் திரும்பி நம்ம அப்புறமேல 13 வசனம் 1 5 வரைக்கும் படித்து பார்ப்போம். நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவருக்கு 3வது வசனத்திலே, ஐ திங்க் 2வது வசனம் அல்லது 3வது வசனத்திலே ஆண்டவருக்கு தெரியும் யூதா என்ன செய்ய போறாரு. ஆண்டவரை he is going to sell Jesus. எங்க தெரிஞ்சிருச்சு? 2:3 வசனம் 2:3 ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. He already knew that Judas was going to sell him. He already knew that Thomas was going to be doubting of the resurrection of Christ. எல்லாமே அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியுது. மறுபடியும் படிப்போமா வசனம் 1 2 3. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆல்ரைட், கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முதல் வசனத்தில் நம்ம என்ன தெரிய வருதுன்னா, இப்போ ஒரு பண்டிகை அங்க நடக்குது. The Passover was being celebrated over there. ஆல்ரைட், படிங்க 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். ஹல்லேலூயா. இப்போ 2வது வசனம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஜீசஸ், ஆண்டவருக்கு இது தெரிஞ்சிருச்சு. 2வது வசனத்தில் during supper when the devil had already put it into the heart of Judas Iscariot, Simon's son, to betray Jesus. 3வது வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. All right, thank you. கவனித்துக் கொள்ளுங்கள். Now we have the full picture. 5 வசனம், full picture. There's a celebration that's happening. பஸ்கா பண்டிகை அங்கே கொண்டாடுறாங்க. 2வது வசனம் என்ன சொல்லியிருக்குது? யூதா குள்ளார சாத்தான் பூண்டான். 2nd வசனத்தில். 3வதுல Jesus knows what is going to happen to him. Jesus, knowing that the Father had given all things into his hand and that he had come from God and was going back to God. ஆண்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நேரம் வந்துருச்சு. everything is going to happen. everything is going to happen. 4 வசனம் 5 ஆண்டவர் இப்போ பாதங்களை கழுவ ரெடியா இருக்கிறார். This is a setting of the story. Now கவனித்துக் கொள்ளுங்கள்.
எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கிறதுல how many of us here today can say என் எதிரியோட வீட்டுக்கு நான் போயிட்டு சாப்பிடுவேன்? How many of us can say that I will go to my enemy's house and eat with him? How many of us can say that I will go with the person I least like and spend time? எத்தனை பேர் சொல்ல முடியும்? But here we see Jesus, அவருக்கு தெரியும் தோமா என்ன செய்ய போறாரு. தோமா பிறகு தோமா he's going to question the resurrection of Christ. கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் என்ன செய்ய போறாரு யூதா? ஆண்டவரை he's going to sell him. பட் இங்கே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன தெரியுமா செய்கிறாரு? He humbles himself and washes the feet of them. Now that's the first point, love that anticipates betrayal. Jesus knew three things. இங்க மூன்று காரியம் ஆண்டவருக்கு தெரியுது. ஆண்டவருக்கு என்ன தெரியுதுனாக்கா அவரோட தகப்பன் has given him முழு authority ஆண்டவருக்கு இருக்குது. ஆண்டவருக்கு இரண்டாவது காரியம் என்ன தெரியுதுனாக்கா ஆண்டவர் he had came from God. 5வது வசனத்தில் நீங்க பாப்பீங்க. மூன்றாவது முக்கியமான காரியம் என்ன ஆண்டவருக்கு தெரியுதுனாக்கா he knew இதுக்கு அப்புறம் எங்க போறாரு? திரும்பி அவரோட தகப்பனுக்கு போறாரு. Therefore he got up and he washed the feet of his disciples. Now கவனித்துக் கொள்ளுங்கள். This is a power play over here. உலகத்தில் பவர் என்று சொன்னாக்கா ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு பவர் தேவைப்படுதுன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் நான் சொல்ல கிடையாது. பட் யூ நீட் பவர். யாருக்கு பவர் இருக்கும் ஒரு கம்பெனியில்? மேல் அதிகாரிக்கு பவர் இருக்கும். யூஸ்வலாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலி த பிகே ஹேம்ஸ் பங்கத்துவ குரு பசா அவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரி they have the power on how the school runs. அப்போ நீங்கள் வேலை இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெச்ஆர் இருக்குது. ஹெச்ஆருக்கு மேலே சிஇஓ இருக்காங்க. அதுக்கு மேலே சிஇஓ இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. Now the power play in earth says இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா will the CEOs, will the COOs, will the HR come down to our level and serve us? வருவாங்களா? நம்மளை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வருவாங்களா? நோ. தட் இஸ் த earthly power. ஆனால் இங்கே பாருங்க பரலோகத்தோட பவர் வந்து the divine power says since I'm secure. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் இப்போ 5வது அதிகாரத்தில் நீங்கள் 4:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா he already knows ஆண்டவர் எங்கேருந்து வந்தார்? அவரோட தகப்பன்லேருந்து வந்தார். இப்போ மறுபடியும் எங்கே போகிறாரு? அவரோட தகப்பனுக்கு போகிறாரு. Since he's already know he's got a secure answer over there, இங்கே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? I can serve you. நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன். It's no longer the disciples serving Jesus at that point of time, but it was Jesus who is now serving the disciples. நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். எவ்ரி சிங்கிள் பேசேஜ் நீங்கள் படித்து பாருங்களேன். யார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வா? Who will serve Jesus? சொல்லுங்களேன். தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? யார் சர்வ் பண்ணுவா ஆண்டவரை? Disciples will serve Jesus. ஆளுக்கு சாப்பாடு பத்தலன்ட்டு ஆண்டவர் யார் நோக்கி போய் சாப்பாடு தேடி சொன்னா? யாரு? சீஷர்களை தான். You see many other things. The disciples always served Jesus. But here everything turns around. Now Jesus is serving the disciples. தேவ ஜனங்களை கேளுங்க. Love doesn't fear losing status. Now நம்மளோட மாசத்தோட தலைப்பு
Serving with love. It's such a beautiful theme for the month. ஏன் தெரியுமா, நம்ம நிறைய நேரத்தில் we have many people seated over here who do ministry for God. ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம். But how many of us can say, நான் ஊழியம் செய்யும் போது நான் சபைக்காக நான் செய்யலை, நான் வந்து போதகருக்காக செய்யலை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்யலை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம யாருக்கு செய்கிறோம்? யாருக்கு செய்கிறோம் நம்ம ஊழியத்தை? ஆண்டவருக்காக செய்கிறோம். பட் there's another thing behind that. என்னது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறோம். But how many of us can say that I do ministry wholeheartedly? நான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? அதான் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. பாஸ்டர்ஸ் தான் என்ன செய்யணும்? சபையை நடத்தணும். பாஸ்டர்ஸ் தான் சீஷராக இருக்கணும். அப்போ பாஸ்டர்ஸ் தான் போயிட்டு வெளியே ஊழியம் செய்யணும். என் கடமை வந்து சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அல்லது புதன்கிழமை வந்து அல்லது ஸ்பெஷல் சர்வீஸில் வந்து கலந்து நான் போனாக்கா என் வேலை முடிந்து விட்டது. பட் லெட் மீ டெல் யூ சம்திங் சர்ச். ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கார். He has selected each and every one of us. நம்மளோட சொந்த சுயபக்திக்காக கிடையாது. But He chose us because He loves us. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார். We are not here in this world because of coincidence. நம்ம இங்கே எதுக்கு இருக்கணும்னாக்கா ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிறது. Now what does it mean to do ministry? ஊழியம்னா என்னது? It doesn't mean இந்த பலிபீடத்தில் நின்றுக்கிட்டு ஸ்பீச் பண்ணாக்கா அதுக்கு மட்டும் ஊழியம் கிடையாது. வர்ஷிப் பண்ணாக்கா அது மட்டும் ஊழியம் கிடையாது. பேக்கப் பண்ணாக்கா, மியூசிக் விளாண்டாக்கா அல்லது தம்ப்ரின் டான்ஸ் ஆடினாக்கா, செல் லீடர்ஸாக இருந்தாக்கா அது மட்டும் ஊழியம் கிடையாது. Each and every one of us who sits in a church are people who serve God. ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட ஊழியம் கிடையாதுங்க. நம்மளோட ஊழியம் எப்போ திரும்ப ஆரம்பிக்குது? சபையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு படுத்து நாளைக்கு வேலைக்கு போகும்போது தான் நம்மளோட ஊழியம் ஆரம்பிக்குது. Our ministry starts when we go to work. Our ministry starts when we go to schools. ஆனால் நிறைய நேரத்தில் our ministry stops when we leave church after services. ஊழியம் எப்படி திரும்ப நிற்கிது? நிறைய நேரத்தில் ஆராதனை முடிந்து நம்ம கிளம்பும் போது அதோட நம்மளோட ஊழியம் நிப்பாட்டிடுது. That is not what ministry is. Now how to do ministry? How to do ministry? You can only do ministry if you have love. You cannot do ministry if you don't have love. Now in the love யாருக்கு இருக்கணும்? Who should I love? Church members ஆனா love பண்ணோம். Your love should begin with loving God. My dear brothers and sisters of Christ, if you fail to love God, ஆண்டவரை நீங்க அன்பு கூறலனாக்கா, if you fail to love God, you are not doing ministry for God. நீங்க எதுக்கு தெரியுமா நீங்க ஊழியம் செய்றீங்க? சபையில் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காங்க, என் கடமையை செய்து முடியறதுக்கு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு போவேன். That's all. That is not serving God. That is not doing ministry. Now கவனித்துக் கொள்ளுங்கள். I like to share with you an illustration. ஒரு தாயோட அன்பு அவங்களோட பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? You know how much of love a mother will have for her children. Now எல்லாம் குளிச்சுக்கிட்டு தானே சர்ச்சுக்கு வந்தீங்க? எல்லாரும் குளிச்சுக்கிட்டு தானே வந்தீங்க? திடீர்னு if I take water and splash on you, தண்ணி எடுத்து அவங்க மேலே தெளிச்சேனாக்கா என்ன ஆகும் சொல்லுங்கள் எரிசா? என்ன செய்வ தங்கச்சி? என் தங்கச்சிக்கிட்டே கேட்குறேன், என்ன செய்வ? வாவ், என் தங்கச்சி வாட்டி சொல்லுது, நான் தண்ணி எடுத்து தெளிச்சேனாக்கா திரும்பி அது என்னை பார்த்து சிரிக்குமா?
எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆகும்ண்டு. ரைட்? ஜஸ்ட் ரிட்டாரிக்கல் கொஸ்டின் நான் கேட்குறேனே. இப்போ நீங்கள்லாம் இங்கே சபைக்கு நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்க, தண்ணியை எடுத்து தெளிக்கிறேன் உங்கள் மேலே, கோவம் வருமா வராதா? ஏர்கானில் உட்காந்துருக்கீங்க, சில பேர் நல்லா உடுத்தி வந்திருக்கீங்க, மேக்கப்லாம் போட்டு வந்திருப்பீங்க. யூ வில் கெட் ஆங்க்ரி இஃப் ஐ டூ தட். பட் தாயோட அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு தெரியுமா? when we were little kids, நம்ம சிறிய குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்கா, தாய் யார் நம்மளை குளிப்பாட்டுவா? யார் நம்மளை குளிப்பாட்டுவா? who will shower us? அம்மா தானே, தாய் தானே. அப்போ தாய் குளிப்பாட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தாய் அல்லது நம்மளோட பாட்டி குளிப்பாட்டும் போது எப்படி தெரியுமா குளிப்பாட்டுவாங்க? ஒரு பேசினில், that's what I've seen my grandmother and my mom doing. பேசினில் போட்டு நல்லா first they will just, the first few weeks வந்து தண்ணி எடுத்து they will just put the water on the baby. கையில் அப்படியே எடுத்து பேபி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கும் தங்கச்சிக்கும் 10 வயசு வித்தியாசம். அப்போ பாட்டியும் அம்மாவும் தங்கச்சியை குளிப்பாட்டும் போது நான் பார்ப்பேன். ரைட்? So they will just take water in their hand and they'll just pour it a little by little on the head of the baby. ஆனால் பேபி எவ்வளோ திமிரு தெரியுமா பேபிக்கு? என் தங்கச்சி பற்றி நான் சொல்ல, எல்லாருக்கும். ரைட்? எவ்வளோ திமிரு தெரியுமா பேபிக்கு? என்ன தெரியுமா செய்வோம்? பேபி அந்த பேசினில் இருக்கிற தண்ணியை என்ன செய்வோம்? எத்திக்கிட்டு இருக்கும். அம்மா குளிப்பாட்டுறாங்க. The mother is washing up the baby. She's cleaning the baby. But when she's cleaning, what's the baby doing? தண்ணியை அம்மா மேலே தெளிக்குது. பட் அப்பயும் அம்மா என்ன செய்வாங்க? அம்மா என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? நிறைய தாய் உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்கள் என்ன செய்வீங்க? பேபியை அப்படியே போட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்கள் என்ன செய்வீங்க? குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பேபியை நல்லா துடைச்சி நீங்கள் சட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போவீங்க. The mother does not care that the baby dishonors her. The mother does not care. Now நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட காலில் பாதங்களை பார்த்தீங்கன்னாக்கா, சிலவங்களுக்கு வந்து அவங்களோட டோஸில் will be closed. எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும், கிட்டையாக இருக்கும். சிலவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஆனால் பேபியோட கால் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் ஒட்டி இருக்கும். எவ்ரிதிங் will be closed. அப்போ அந்த டோஸ்க்கு நடுவில் கூட தாய் என்ன செய்வாங்கனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கழுவுவாங்க. The mother will wash every single dirt that is on the baby. That is what Jesus is doing to his disciples over here. யோவான் 13ல் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, ஆண்டவர் சீஷர்களுக்கு இப்போ அதுதான் செய்து கொண்டு இருக்கிறார். Yes, they are not babies. அவங்க பேபிஸ் கிடையாது. But he was washing their feet and preparing them. Now, let me ask you a rhetorical question. ஒரு கேள்வி கேட்குறேன். How many of us seated over here have Judas's feet in our life? Now, ரெண்டாவது point. The second point, love that redefines clean. படிப்போமா? வசனம் 6லிருந்து 10 வரை. 6 to 10. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் பேதுரு இங்கே பேசுகிறார், ஆண்டவரும் பேதுருவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வெரி நைஸ். திஸ் கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வந்து பேதுருவோட பாதங்களை கழுவும் போது பேதுரு என்ன சொன்னார்?
Lord, are you going to wash my feet? ஏன் பாதங்களை கழுவ போகிறீங்களா? ஏன் தெரியுமா? அங்கே பேதுருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளும் சில சமயத்தில் இஃப் வி கம் திடீர்னு நான் இப்போ நான் பாதங்களை கழுவ போகிறேன்ட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டாக்கா திடீர்னு நீங்கள் என்ன தெரியுமா சொல்வீங்க? நோ பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல சொல்லுவீங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம எதுக்கு தெரியுமா அப்படி சொல்கிறோம்? பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் எனிதிங் டு ஹேப்பன் அட் தட் டைம். அல்லது சில சமயத்தில் நம்மளுக்கு கால் வலியில் இருப்போம். திடீர்னு நான் கால் கழுவும் போது நான் சீலா பார்த்து கண் பண்ணேன்னா போச்சு. அல்லது நம்மளோட பாதங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கும், அப்போ வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், 6வது வசனம் மறுபடியும் படிங்க. Can we read 6 again? அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? Then he came to Simon Peter, and Peter said to him, Lord, are you washing my feet? இப்போ இந்த கேள்வி கேட்கும்போது it looks like Peter was insecure. ஆனால் இங்கே பாருங்கள், தொடர்ந்து படிங்களேன் 7வது வசனம். பேதுரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். Alright, thank you. அது வசனம் 9ல் இருக்கு, right? 8 is it? Alright, 8, yeah, okay, correct. Peter said to him, you shall never wash my feet. Jesus answered him, if I do not wash you, you have no share with me. இங்கே பாருங்க, பேதுரு எதுக்கு தெரியுமா பாதங்களை கழுவ முடியாதுன்னு சொன்னார்? Are you going to wash my feet? ஏன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்டார்? பேதுருக்கு ஒரு ப்ரைடு. He had a pride within himself. இங்கே பாருங்க, the stone that hit Peter was in verse 8b. மறுபடியும் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. If I do not wash you, you have no share with me. படிக்கிறீங்களா? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரோட ஊழியம் செய்கிறோம், நம்ம சர்வ் பண்ணுறோம். சர்வ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறேன்ட்டு கிடையாது. நம்ம சர்வ் பண்ணுறோம், ஊழியத்தை செய்கிறோம். நம்ம கீழே அமர்ந்து கொண்டே நம்ம சொல்லலாம், ஊழியம் செய்கிறோம். வீட்டில், கடையில், வேலையில், ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில். பட் when we serve, we love to serve from control. We love to serve from control. பேதுரு இவ்வளோ நாளாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல. ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் பேதுரு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். அப்போ சேட்டை பண்ணுவார் பேதுரு. பட் whenever Jesus says something, he will get it done. ஆனால் இங்கே பாருங்கள், 8வது வசனத்தில் சாரி 6வது வசனத்தில் Lord, do you wash my feet என்று கேட்கும்போது he was doing it from a stance of being prideful. அப்போ இங்கே பாருங்க, I will move on very quick, ஏன்னா எனக்கு டைம் போகுது. 3வது பாயிண்ட், love that serve without selection. Can you read 12 to 17? 12 17 வரை. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ரைட், கவனித்துக்கொள்ளுங்கள். 14வது வசனம், I'll read it for you. If I then, your Lord and teacher, have washed your feet, you also ought to wash one another's feet. Love that serves, 3வது பாயிண்ட், love that serves without selection. இங்கே பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம ஊழியம் செய்யும் போது, நான் கூட சுவிசேஷம் சொல்லும் போது, when I spread the gospel around, நிறைய வேலையில் நம்ம என்ன தெரியுமா செஞ்சிடறோம்? இவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தேவையா? இவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்கிறது தேவையா?
Must I go and share the gospel with this person? Must I serve this person? நம்ம செலக்டிவாக இருப்போம். ஏன் நான் இது செய்யணும், ஏன் இவங்களுக்கு நான் இது செய்யணும். பட் இங்கே 14வது வசனம் மறுபடியும் படிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 14:15 14:15 ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். For I have given you an example that you should do as I have done to you. நான் செய்த மாதிரியே செய்ய சொல்றாரு ஆண்டவர். Just like how he has done, we should do. பாருங்க, just as how he has done, we should do. னா சீஷர்கள் யாரு? பேதுரு யாரா இருந்தாரு? He was a prideful man. தோமா யாரு? தோமா ஆண்டவர் சொன்னதுலாம் ஒரு 50-50 போல நம்பினவர். யூதா யாரு? ஆண்டவரே, the person who sold Jesus. அவங்க மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஊழியத்தை செய்தார். You know why? Not because ஆண்டவர் ஒரு நல்ல ப்ராவர்ப்லாம் கருத்துலாம் சொல்றதுக்காக ஆண்டவர் செய்யல, but because he loved each and every one of them. Now நம்ம ஊழியம் செய்யலாம். கடைசி ஒரு வசனம் படிச்சலாமா? 17. Can you read the last one, 17? நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். If you know these things, blessed are you if you do them. Blessed are you if you do them. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். மெயின் வேர்ஸ் 14:15 14:15 எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. Now நீங்க போகும்போது go and serve with love. Hallelujah. Hallelujah. நிறைய வாட்டி நம்ம இங்கே தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரமா நல்லா இனிமையாக இருந்துச்சு, சத்தியம் நல்லா இனிமையாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஊழியம் செய்கிறோம். எல்லாத்துக்கும் சொல்ல முடியும், சின்ன வயசுலேருந்து ஊழியம் செய்கிறோம். அப்பா அம்மா சபைக்குள்ளாரையே வளர்த்து வச்சுருக்காங்க. ஊழியம் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா என் வாழ்க்கையே ஊழியம் நிறைய பேர் சொல்ல முடியும். But we fail to love. Simple. If we fail to love, my dear children of God, we are not doing ministry. ஊழியம் செய்யும் போது ஐயோ இன்னைக்கு இவங்க வந்துடுவாங்களா, இவங்க மூஞ்சி நான் பார்க்கணுமா, ஐயோ இவங்ககிட்ட நான் பேசணுமா, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா we are not doing ministry to serve God, but we are doing ministry to serve mankind. Hallelujah. Hallelujah. Now இங்க பாருங்க, Jesus washed their feet. Jesus washed Judas's feet. யூதாவோட பாதங்களை ஆண்டவர் கழுவினார். And then he went out and let those same feet lead him to the cross. எந்த பாதங்களை ஆண்டவர் கழுவினாரோ பிறகு அந்த பாதங்களை தான் ஆண்டவரை சிலுவையில் மறிக்கணும்ட்டு கூட்டிகிட்டு போன பாதங்களை. You and I have fallen short of the grace of God. நீங்களும் நானும் இன்றைக்கு சபையில் எதுக்கு தெரியுமா உட்காந்துருக்கோம்? We are seated here to serve the true and living God. ஆண்டவரை தான் நம்ம தொழுதுறதுக்கு நம்ம இங்கே சபையில் அமர்ந்திருக்கோம். We have fallen short. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்போதும் சர்வீஸை நடத்தும் போது நான் எப்போதும் ஒரு ப்ரேயர் செய்வேன். வர்ஷிப் முடிந்து ஒரு ப்ரேயர் செய்வேன், பாவ மன்னிப்பு ஜெபம். அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தில் நான் என்ன சொல்வேனாக்கா, தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்களை நான் எப்போதும் என்ன சொல்வேன்னா ஆங்கிலத்தில் நான் சொல்வேன், sins that I know of and sins that I know not of, forgive me. ஆண்டவர் நம்மளுக்கு அவ்வளோ அன்பு கூர்ந்தாரு. He loved us so much. ஏங்க ஆண்டவர் நினச்சாக்கா, நீங்கள் 3வது வசனத்தில் நீங்கள் மறுபடியும் போய் படிங்களா, verse 3, can we read it? Jesus, knowing that the Father had given all things into his hands and that he had come from God and was going back to God. இங்க பாருங்க, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுது. ஆண்டவரிலிருந்து தான் அவர் வந்தார், ஃப்ரம் அவரோட தகப்பனிலிருந்து தான்
ஆண்டவர் வந்தார். மறுபடியும் அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவர் எங்கே போக போகிறாரு? பரலோகத்துக்கு போக போகிறாரு தகப்பன் கிட்ட. அட் எனி கிவன் டைம் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சுருக்கலாம்? அந்த பாடு பாடுறதுக்கு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ தி ஸ்ட்ரகிள்ஸ். ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறிஞ்சாங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ தி ஸ்ட்ரகிள்ஸ். ஆண்டவர் சொல்லிட்டு அப்படியே ஷூட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவருக்கு பாதை எங்கே போகுது? தகப்பன் வீட்டுக்கு தான். பட் இருந்தாலும் அவ்வளோ நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால அவரோட ஒரே பேரான குமாரன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தாரு. அவருடைய ஒரே பேரான குமாரன் ஏன் பாவங்களுக்கும் உங்கள் பாவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. அவரோட ஒரே பேரான குமாரன் சிலுவையில் அறிஞ்சாரு. அவரோட ஒரே பேரான குமாரன் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. He shed blood for you and I. நம்மளோட பாவங்களுக்காக. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து